உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 26ஆம் திகதி 7ஆம் மாதம் 2025 மந்தவாசர யுக்தம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை, விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 10ஆம் நாள், துதியை திதி, ஆயில்ய நட்சத்திரம், கரிநாள். இன்றைய தினம் ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் பயம், ரிஷபம் நட்பு, மிதுனம் நலம், கடகம் ஆதரவு, சிம்மம் ஊக்கம், கன்னி செலவு, துலாம் நன்மை, விருச்சிகம் அமைதி, தனுசு போட்டி, மகரம் நஷ்டம், கும்பம் கவனம், மீனம் பாராட்டு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நாங்கள் நிறைய விஷயத்தை பற்றி பேசுகிறோம், ஆன்மீகத்தை பற்றி சொல்லுகிறோம், அதே மாதிரி ஜோதிடம் சம்பந்தமான தகவல்கள், எண்கணிதம் சம்பந்தமானது, வாஸ்து சம்பந்தமானது, அன்றன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்களை பற்றி, விரதங்களை பற்றி எல்லாம் பேசுகிறோம். இந்த நிகழ்ச்சியில் அல்லது நான் தரக்கூடிய ஆன்மீக தகவல்களில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருப்பின் நீங்கள் கீழ்கண்ட முகவரிக்கு அந்த சந்தேகத்தை கடிதம் மூலம் எழுதி அனுப்பலாம். அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை, ஐயா இந்த விஷயத்தை பற்றி பேசுங்க. இப்போ கிட்டடியில் ஒருத்தர் சொன்னார், எனக்கு வெள்ளருக்கு பிள்ளையாரை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் கேள்விப்படுறோம் ஐயா, அதை பற்றி ஒருக்கா பேசுங்க. இந்த மாதிரி எதையாவது நீங்கள் எதிர்பார்த்தால் அந்த விஷயத்தை பற்றி, அல்லது நான் பேசக்கூடிய விஷயத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதையெல்லாம் நீங்கள் கீழ்கண்ட முகவரிக்கு சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் என்கின்ற கீழ்கண்ட முகவரிக்கு உங்களுடைய சந்தேகங்களை எழுதி அனுப்பினால் அடுத்து வரக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்குறோம்னா, ஆங்கில எழுத்துக்குண்டான நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம். அதாவது உங்களுடைய பெயர் நீங்கள் எழுதுறீங்க. இப்போ எனக்கு பேர் சுப்பிரமணியம், எனக்கு பேர் ராஜராஜன். அப்போ என்னுடைய பேர் எப்படி தொடங்குது? ஆர் என்ற எழுத்தில் தொடங்குது. ஆர் என்ற எழுத்தில் பெயர் தொடங்கினால் நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபட வேண்டும் என்கின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இன்றைக்கு பேச போகிறேன். எல்லாரும் பேப்பரும் பேனையும் எடுத்து எழுதி வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட பேரில் உங்களோட பிள்ளைகளோட கணவன் மனைவி மத்தாக்களுடைய பேரும் உங்களுக்கு உங்களுடைய பெயருக்குண்டான வழிபட வேண்டிய தெய்வம். இது என்ன ஐயா இங்கிலீஷ் எழுத்தில் சொல்கிறீங்கன்னா தமிழில் சொல்ல முடியாது. தமிழில் 216 எழுத்து இருக்குது, அவ்வளவுத்தையும் சொல். ஆங்கிலத்தில் சொல்வது சுலபம், 27 எழுத்து இருக்கிறதுனால இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்களுடைய பெயர் என்ன எழுத்தில் தொடங்குகின்றதோ அதற்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன என்பதை பற்றி இன்றைக்கு நான் இதுக்கு முதலும் இதை பற்றி பேசியிருக்கேன். நிறைய பேரினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இன்னொருக்கா இதை பற்றி பேசுங்க ஐயான்னு சொல்கிறதுனால பேசுகிறேன். ரைட், AJIYR இந்த எழுத்தில் உங்களுடைய பெயர் தொடங்கினால் AJIYR, என்னுடைய பேர் ராஜராஜன், அப்போ 6ல் தொடங்குது. இந்த மாதிரியான எழுத்து, இது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ AJIYQ இந்த எழுத்தில் பெயர் தொடங்கினால் இவர்கள் எல்லாம் சூரியனின் ஆதிக்கம் கொண்டவர்கள், சிவபெருமானை வழிபட வேண்டும். நான் சொன்ன எழுத்தில் பெயர் எழுத்து முதலாவது எழுத்து இந்த எழுத்தில் தொடங்கினால்
நீங்கள் சூரியனை வழிபட வேண்டும். AJIYQ இந்த எழுத்தில் பேர் தொடங்கினா சூரியனை கும்பிடணும். சரி, BKR இந்த எழுத்தில் உங்களுடைய பெயர் பாலகிருஷ்ணன் என்ற பியில் தொடங்குது, கவிதா என்ற கேயில் தொடங்குது. இந்த மாதிரி BKR ராஜராஜன் ஆறில் தொடங்குது. இந்த எழுத்தில் பேர் தொடங்கக்கூடியவர்கள் சந்திரனின் ஆதிக்கம் மிக்கவர்கள், அம்பாளை வழிபட வேண்டும். முதல் சொன்ன எழுத்து சிவபெருமான கும்பிடணும். BKR இந்த எழுத்தில் உங்களுடைய பெயர் தொடங்கினால், உங்களுடைய பெயரின் முதல் எழுத்து இந்த எழுத்தில் இருந்தால் நீங்கள் அம்பாளை வழிபட்டால் உங்களுடைய பாபங்கள் சாபங்கள் தோஷங்கள் நீங்கும். அம்பாளை வழிபட வேண்டும். CGLS இந்த எழுத்தில் உங்களுடைய பெயர் தொடங்கினால், CGLS சுப்பிரமணியம் எஸ்ல தொடங்குது. இந்த எழுத்தில் உங்களுடைய பெயர் தொடங்கினால் நீங்கள் குரு தட்சணாமூர்த்தியின் ஆதிக்கம் உள்ளவர்கள். இந்த எழுத்தில் பெயர் தொடங்கக்கூடியவர்கள் தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். தட்சணாமூர்த்தியை போய் கும்பிடுறது நல்லது. தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் காப்பு சாத்துறது நல்லது. தட்சணாமூர்த்திக்கு கடலை மாலை போடுவது நல்லது. தட்சணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது நல்லது. உங்களுடைய பெயரை சொல்லி இந்த எழுத்தில் பெயர் தொடங்கக்கூடியவர்கள் உங்களுடைய பெயரை சொல்லி தட்சணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்வது நல்லது. சகஸ்டநாம அர்ச்சனை 1008 நாமங்கள் சொல்லி செய்யக்கூடிய அர்ச்சனை சகஸ்டநாம அர்ச்சனை ஒரு வியாழக்கிழமை செய்யுங்க. அஷ்டோத்திர சதநாம அர்ச்சனை 108 நாமங்களை சொல்லி செய்யக்கூடிய அர்ச்சனை அஷ்டோத்திர சதநாம அர்ச்சனை இதெல்லாம் செய்யுங்க. CGLS இந்த எழுத்தில் பேர் தொடங்கக்கூடியவர்கள் தட்சணாமூர்த்தி நான் மேற்கொண்ட விஷயத்தை செய்யலாம். DMT இந்த எழுத்தில் பேர் சொல்லக்கூடியவர்கள் ராகுவின் ஆதிக்கம் உடையவர்கள். ராகு துர்க்கையம்பாளை வழிபாடு செய்வது, முக்கியமாக காளியம்மனை வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். இந்த எழுத்தில் காளி என்பது உடனடியாக பலன் தரக்கூடிய தெய்வம். அதான் காளிக்கு சிறப்பு. மற்ற எந்த தெய்வத்தை விட ஆஞ்சநேயர், காளி, பைரவர் இந்த மாதிரி சில தெய்வங்கள் இருக்கிறன. இவைகள் எல்லாம் உடனடியாக பலன் தரக்கூடிய தெய்வம். நான் உங்களுக்கு முன்னுக்கு பேசியிருக்கேன். அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தெய்வம், நின்ற நிலையில் இருக்கக்கூடிய தெய்வம், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பேசியிருக்கேன். இதில் காளியம்மன் முதல் தரத்தில் இருக்கிறா. என்ன விசேஷம்ன்றா, மற்ற தெய்வங்களெல்லாம் நிறைய விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும், தியானம் சொல்லணும், பயங்கரமாக கும்பிட்டாதான் உங்களுக்கு பலன். ஆனால் காளி, ஆஞ்சநேயர், பைரவர் போன்ற தெய்வங்கள் விரைவாக நினைத்த மாத்திரத்திலேயே பலன் தரக்கூடிய தெய்வங்கள். காளியம்பாள் கும்பிட்டோனே பலன். அதனால தான் நிறைய பேர் காளியை கும்பிடணும். இந்த எழுத்தில் உள்ளவர்கள் DM இப்போ மூர்த்தி என்ற பேர்னா எம்மில் தொடங்கும். DMT இந்த 3 எழுத்திலையும் பெயர் உள்ளவர்கள் காளியம்மனை வழிபட்டால் உடனடியாக உங்களின் அனுக்கிரகம், தெய்வத்தின் அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும். தெய்வத்தின் ஆசீர்வாதம் கிடைக்கும். காளியம்மனுக்கு பல பேர் போய் நேர்த்தி வைப்பினோம். நேர்த்தி வைக்கிறது ஏன் காளிக்கு போய் நேர்த்தி வைக்கிறதுனா விரைவாக அந்த காரியத்தை நடத்தி தருவாள். உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால், உங்களுடைய பக்கம் நேர்மை இருந்தால், நியாயமான எண்ணங்களுடன் காளியம்மனுக்கு கோரிக்கையை வையுங்கோ, கண்டிப்பாக அது நடந்து தரும். DMT காளியம்மன் துர்க்கையை கும்பிடுங்கோ. EHNX இந்த எழுத்தில் பெயர் இருக்கக்கூடியவர்கள், EHNX இந்த எழுத்தில் பெயர் இருக்கக்கூடியவர்கள் புதனின் ஆதிக்கம் உடையவர்கள். கிரகத்தில் புதன் ஆதிக்கம். நீங்கள் யாரை கும்பிடணும்? மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யுங்கள். காக்கும் தெய்வம், காத்தல், அழித்தல், படைத்தல் என்று 3 தொழில் இருக்குது. அழிக்கும் தெய்வம் சிவபெருமான், காக்கும் தெய்வம் விஷ்ணு, படைக்கும் தெய்வம் பிரம்மா. இதில் காக்கும் தெய்வம் பிரம்மா எங்களை படைச்சிட்டார், சிவபெருமான் எங்களை அழிக்க போகிறார். நடுவில் உள்ள பொறியர் பூரா எங்களை காப்பாற்ற வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. இந்த எழுத்தில் பேருடையவர்கள் EHNX இந்த எழுத்தில் பேருடையவர்கள்
காக்கும் தெய்வமான மகாவிஷ்ணுவை, மகாவிஷ்ணுவுக்கு பேர் கலியுக தெய்வம். சில தெய்வங்களை கலியுக தெய்வம்னு சொல்கிறோம். முருகன் கலியுக தெய்வம், மகாவிஷ்ணு கலியுக தெய்வம், ஐயப்பன் கலியுக தெய்வம். இந்த மாதிரி சில தெய்வங்கள், சிவபெருமான கலியுக தெய்வம்னு சொல்கிறதில்லை, அவர் வேறு யுகத்துக்குண்டான தெய்வம். இந்த மாதிரி கலியுகம், நாங்கள் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறது கலியுகம். இந்த யுகத்தில் எங்களுக்கு அனுக்கிரகம் தரக்கூடிய தெய்வத்தை கலியுகம், விஷ்ணு, முருகன், ஐயப்பன், இது மூன்றையும் நாங்கள் கலியுக தெய்வம்னு சொல்கிறோம். இந்த கலியுக தெய்வத்தில் ஒருத்தரான விஷ்ணுவை EHNX இதில் பேருள்ளவர்கள் வழிபாடு செய்து வந்தால் மகாவிஷ்ணுவின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த எழுத்தில் ஒரு எழுத்தில் உங்களோட பேர் தொடங்கினா ஒரு முறை திருப்பதிக்கு போயிட்டு வாங்கோ, நிறைய பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது UVW, இந்த 3 எழுத்து UVW, இந்த 3 எழுத்தில் ஒரு எழுத்தில் உங்களுடைய பெயர் தொடங்கினால் நீங்கள் சுக்கிரனின் வீனஸ் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்றவர்கள். நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள், உங்களுடைய கையில் செல்வம் வந்து கொண்டே இருக்கும். இன்னொருக்கா சொல்கிறேன், UVW, அற்புதமான 3 எழுத்து. உங்களுக்கு என்ன பேராக இருந்தாலும் அந்த பேருக்குள்ளே இந்த 3 எழுத்து வந்தால் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம், லக்ஷ்மியை வழிபாடு செய்யுங்கள். OZ உள்ளவர்கள் விநாயகரை வழிபாடு செய்யுங்கள். FP இந்த எழுத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள். என்ன நேர்களே, அற்புதமான தகவலை இன்றைய தினம் சொல்லியிருந்தேன். நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் என்று போட்டு கீழ்கண்ட முகவரிக்கு உங்களுடைய சந்தேகங்களை அனுப்புங்கள். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.